முதல்ல அக்கு தானடா, உங்க அக்கா பொண்ணு கிக்கு தானடா. சொல்லு, எதுக்கு வந்திருக்க? சாமி நேற்று டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்தான் சாமி. எழுதிட்டு வந்ததுலேருந்து தம்பி பேரஞ்ச மாதிரி இருக்கான் சாமி. ஓ அப்படியே விஷயம். ஜக்கமா ரக்கமா சரசு. டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலையோட வருவனும் மாமா பொண்ணு கிட்ட சபதம் போட்டுருப்பிய. எப்படி சாமி கண்டுபிடிச்சிங்க? நான் கண்டும் பிடிப்பேன், கடலுக்கு அடியில் நண்டும் பிடிப்பேன். சாமி என் தம்பிக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க சாமி. அந்த வழி நல்ல வழி தான்ப்பா, இப்பதான் ரோடு போட்டிருக்காங்க. என்ன சாமி வளர்றீங்க? யூடியூப்லலாம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரதுனால ஒரு வருஷத்துக்கு எக்ஸாம் வரது கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க சாமி. நீ கவலைப்படாதுப்பா, டிஎன்பிசி குரூப் 4 பட்ஜெட் வச்சு பிளான் பண்ணாலே ரயில்வேல குரூப் டி எக்ஸாமே பாஸ் பண்ணலாம். அச்சிச்சோ, ரயில்வே எக்ஸாமா? அதெல்லாம் இந்த மாதிரி தமிழ் மீடியம் படிச்ச பசங்களால பாஸ் ஆக முடியுமா சாமி? என்னது பாஸ் பண்ண முடியுமாவா? இந்த அப்படி என்னது சாமி இது? ஏற்கனவே நீ படிச்சதும் இந்த புக்கில் இருக்கிறதும் சேர்த்து படிச்சேன்னு வை, கண்டிப்பா நீ ரயில்வே எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம். கொடுங்க சாமி. கண்டிப்பா பாஸ் ஆயிடலாமா சாமி? நீ ஒன்னும் நம்ப, ஊர் 1000 சொல்லும். நீ ஒழுங்கா படிச்சியா? பிப்ரவரியில ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை